சொந்தங்களே அவருக்கு வணக்கம். இது என்ன காணொலின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கே பற்றி தான். இதை பற்றி நான் முன்பே இந்த காணொலி பேசலான்னு பார்த்தேன். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு டைம் கிடைக்காதனால இன்றைக்கி அந்த காணொலி போட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து மக்கள் கெட்டு போகக்கூடாதுங்கிறக்காக அந்த காணொலி போடுறேன். என்னென்னா இப்போ டிவிக்கே விஜய் அவர்கள் வந்து வர்றது அரசியலுக்கு வர்றது நம்ம வரவேற்கிறோம். யார் வேணால் வரலாம். ஆனால் நம்ம தொண்டர்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெண்மணி வந்து பார்த்தா, நான் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சியில் அமர்ந்தால் நம்ம டிவிக்கு தலைவர் அமராமல் இருந்தாருன்னா நான் மருந்து குடிச்சு செத்து போயிடுவேன், குழந்தைங்களுக்கு மருந்து ஊற்றி கொண்டு போடு அப்படின்னு சொல்லுது. எப்பேற்பட்ட சைக்கோ புத்தின்னு பாருங்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இன்னொரு பெண் பார்த்தா, எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை, அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொரு பெண்மணி கூச்சல் போட்டு சைக்கோ மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு பெண்மணி பார்த்தா அண்ணனா நினச்சிக்கிறேன், இல்லைன்னா அவர் பொண்டாட்டியை நினச்சிக்கிறேன். ஏன்னா அவர் கூட ஏதாவது இதெல்லாம் பேசுகிறக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவருக்கு கெட்ட பெயர் உருவாக்குறீங்க. அதையும் நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ வந்து சிந்திக்கிறதே வந்து நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அவர் மேலே உங்களுக்கு அன்பு பாசம் இருந்துச்சுன்னா நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். இப்போ நடிகர் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் உருவாக்கியிருக்கிறாரு. நிறையா தொண்டு நிறுவனத்தின் பூரா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல் கேஒய் பாலா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ராகவா லாரன்ஸு, அஜித்குமார் நடிகர் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மக்கள் சேவையை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் நல்லதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவர் பேர் கெடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சமூக சேவைகளை செஞ்சு மேலும், ஏன்னா இப்போ வந்து நடந்து முடிஞ்ச தேர்தலில் வாக்கு வங்கி அவருக்கு நிறையா வந்திருக்குது. நிறைய பேர் வந்து 2 கட்சியில் ஏடிஎம்கே டிஎம்கேல பணம் வாங்கிட்டு அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்கு பணம் கொடுக்காம இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா, மேலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மற்றவங்க வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கான நீங்கள் தான். அதை வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. இப்போ நான் வந்து விஜயோட நல்ல ஃபேன் தான். எனக்கு அவர் படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற நடிகர்கள் காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து நடிப்பில் அவரை ரசிக்கிறோம். நம்மளுக்கு யாருக்கு தோணுதோ அவருக்கு நாம் வாக்களிக்கிறோம். அதான் நாம் பண்ண முடியும். இவங்க நல்லது பண்ணும்போது மேலும் வந்து மக்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு இது கட்சியாக திகழும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சைக்கோ மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு பெண்மணி நான் செத்து போயிடும், குழந்தைங்களுக்கு மருந்து ஊற்றி கொண்டு விடணும்னு சொல்லுறது பார்த்தீங்களா? காமராஜர் தோற்கடிக்கப்படும் போது காமராஜர் பெருந்தலைவர் வந்து எல்லாராலும் போற்றப்படுவார். அவருக்காக யாரும் இறக்கலை. கலைஞர் ஐயா தோற்கடிக்கப்படும் போது அவருக்காக யாரும் வந்து இறக்கலை. அதனால் சிந்தியுங்கள், நல்லதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நல்ல சமூக சேவைகள் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பெயர் வந்து உயரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து அவங்கவுங்க சௌரியம். ஆனால் வாக்களிக்கிறது வந்து அவங்கவுங்க இது. யாரையும் வந்து நம்ம வற்புறுத்துறது கிடையாது, அதுக்கு போகிறதும் கிடையாது.